Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோட எண்டில் இன்ட்ராடேக்கு என்ன ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:40 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம பிஃபோராக ஒன் டே முன்னாடி 8 o'clock வீடியோ போட்டுருவோம். நேற்று சாயந்தரமே வீடியோ போட்டிருப்போம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசனுக்காக வீடியோ லேட் ஆயிடுச்சு. ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்பில் வந்து எரர் வந்திருக்கு. அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு 1 hour லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நைட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் கிஃப்ட் நிஃப்டியும் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தான் வீடியோ போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்மளோட நிஃப்டியில் மார்க்கெட் முடியும் போது 3 o'clock ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் மூவ் நல்ல ஒரு ப்ரீமியமில் இருந்துச்சு. அப்போவே கேப் அப் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு வீடியோ போடலாம், யூஎஸ் மார்க்கெட்டும் கிஃப்ட் நிஃப்டியும். அதுக்காக வெயிட் பண்ணோம். 1 o'clock வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக எரர் வந்துருச்சு. அதனால் அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ மணி 3:30 ஆயிடுச்சு. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6 o'clock உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆயிரும். நம்மளோட லெவல்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் இது லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் எவ்ரிடே லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி நிஃப்டிக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 640, 740, 825 பாசிபிலிட்டி இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு இங்கே மென்ஷனும் பண்ணியிருந்தோம். 22,660, 22,720, 22,820 மார்க்கெட் கரெக்டாக அங்கே தான் ரியாக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்னிங் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிஃப்டிக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் 1018க்கு நிஃப்டி வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் மூவ் 800 பாசிபிள் இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரீமியத்தில் ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது இந்த ஒரு மொமெண்டமை நம்ம லைவ் ட்ரேடிங் குரூப்பில் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தோம். நம்மளோட நியூ குரூப் மெம்பரும் ட்ரேட் எடுத்து அதே ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். நம்மளோட ஏப்ரல் மந்த்துக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் வித் லைவ் செக்ஷனோட. சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் April 5th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8 to 9 ரெக்கார்டட் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கு இப்போ என்ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த மார்ச் ரிமைனிங் இருக்க 10 days லைவ் செக்ஷன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எஃப்ஐ டேட்டாஸும் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேஷ் மார்க்கெட்டில் 1413 crores பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 2000 crores பையிங்கில் இருக்காங்க. இன்றைக்கி டேட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 18. இதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் எப்போ பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 18 பிப்ரவரி 18 பை பண்ணியிருக்காங்க 4500 கோடிக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் பை பண்ணியிருக்காங்க, அதே 18 அப்போ. ஒன் டே எஃப்ஐஎஸ் பை பண்ணதை வச்சு மார்க்கெட் டேர்ன் ஆச்சு, அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 1 or 2 weeks எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மார்க்கெட் ஹையர் லெவலில் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். இல்லைனா எகைன் ட்ராப்பில் மாட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் வந்து 1.6% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்ட் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.6% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 1% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மார்க்கெட் வச்சு கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு 50 to 70 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்க மாதிரி 22,930 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம நிஃப்டியோட லெவல்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டியில் அப்சைடு லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22,820 அதை பிரேக் ஆச்சுன்னா 22,920 ஃபைனல் சப்போர்ட்டாக 23,044 இருக்கும். நெக்ஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் செல்லிங், எகைன் ரெசிஸ்டன்ஸ் செல்லிங், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 23,040 இருந்து
23,120 ரேஞ்சில் இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அந்த ஏரியா வரும்போது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 1 or 2 டேஸில் கூட இருக்கும். இப்போது நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு நிஃப்டியில். அதே மாதிரி சென்செக்ஸில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாரும் நீங்கள் மார்க்கெட் அதான் முடிஞ்சிருச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு, 75,000 நினச்சிருப்பாங்க. பட் இங்கே டெசிசிவாக பிரேக் அவுட் பண்ணது ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ப்ரீமியம் 150 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ நெஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சினாரியோ லெவல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ கேப் அப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப் அப்பில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி ட்ரேட் ஆகுது, புல்லிஷில் ட்ரேட் ஆகுது, நெகட்டிவில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எடுக்கணும். திருப்பியும் 820 to 840 சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ், ஏன்னா ஒரு பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் ஒரு பையிங். கேப் அப் ஆச்சுன்னா திருப்பி வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி வந்தால் மார்னிங் வந்து ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில். செகண்ட் புட் ஆப்ஷன் எங்கே எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்லா வந்து 23,000 or 20,040 இந்த ஏரியா வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனும் இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட் கண்டினியூஸாக புல்லிஸில் வந்திருக்கனால இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங்க்கும் பாசிபிலிட்டி இருக்குது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கணும். கால் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் செகண்ட் சினாரியோ இந்த ரெண்டு டைப் தான் புட் ஆப்ஷனில் ட்ரேட் இருக்குது. மற்றபடி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆனால் தான் புட் ஆப்ஷன் சைட் பற்றி யோசிக்கணும். மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணணும். செகண்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 50 to 60 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஆகி ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த 22,800 to 820 லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் இங்கே வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லை கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கொடுக்குன்னா எகைன் நம்ம கால் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் இருக்குது. அந்த மாதிரி திருப்பி ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் வந்து சப்போர்ட்டில் வரும்போது கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், எகைன் மார்க்கெட் கண்டினியூ ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட், இங்கே கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சினாரியோவில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் நாளைக்கு. நெக்ஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் 22,120க்கு மேலே க்ளோஸ் வரல. ஃபஸ்ட் டைமே 22,120 மேலே பிரேக் ஆகுதுன்னா இமீடியட்டாக போய் கால் எடுக்காதீங்க. கால் நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்போர்ட்டில் எடுக்கணும், இல்லைனா பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 22,120க்கு மேலே போகுதுன்னா பிரேக் ஆக விட்டுருங்க. பிரேக் ஆக விட்டுட்டு திருப்பியும் 22,920லேருந்து 22,900க்குள்ளே ப்ரைஸ் திருப்பியும் 10 to 15 மினிட்ஸ் சப்ஸ்டெயின் ஆகி ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா மொமெண்டம் வரும். பிரேக் ஆகுதேன்னு சொல்லி ஃபஸ்ட் டைமே போய் எடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு தான் கால் ஆப்ஷன் சைடு போவாங்க. ஏன்னா கால் ஆப்ஷன் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலை, பெரிய லெவலில் இல்லை. அங்கே போய் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ண முடியாது. புட் ஆப்ஷன் சைடில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளைக்கு எகைன் மார்க்கெட் கேப் அப் பண்ணால் புட் ஆப்ஷன் ரைட்டிங் ஆட் ஆவாங்க. அப்போ திருப்பி புட் ஆப்ஷன் சைடில் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்காக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நிஃப்டி நாளைக்கு பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் குளோபல் ஏடிஆர்வே இந்தியன் ஏடிஆர்வே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிலாம் 1%, 2% பாசிட்டிவில் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி அல்ட்ரா புல்லிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக டெய்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். சப்போர்ட் 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 பிரேக் டவுன் ஆயிருக்கு, ஃபால்ஸ் பிரேக் டவுன் நடந்திருக்கு, திருப்பியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது இங்கே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. எகைன் 49,690 49,830 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டில் அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
பேங்க் நிஃப்டியில் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி இங்கேருந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் ஃபால் ஆன இடத்துல அழகாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி திருப்பி கேப் அப் ஆகலாம். கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த 49,677 இருந்து 49,843 ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஸ்ல இருந்தால் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தும் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக என்ன தான் பையிங்கில் வந்தாலும் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி போனால் தான் மார்க்கெட்டுக்கு ஹெல்த்தி ஜாஸ்தி. அதனால் நம்ம நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டியை ரேண்டம் ட்ரேட் நடுவில் இருக்க மாதிரி இங்கே இருந்தால் கால் ஆப்ஷன் எடுக்கலாம், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பெரினால ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அழகாக ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போடணும். அந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் எனக்கு நாளைக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அழகாக திருப்பி 49,400 வரைக்கும் வரும். இந்த 49,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஹையஸ்ட்டாக கிரியேட் ஆயிருச்சு. அதனால ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் அழகா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எஸ்எல் போடுற மாதிரி இருக்கும். எஸ்எல் போட்டால் அப்படின்னா நம்ம 100 to 120 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சினாரியோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வந்தால் மட்டும் புட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம அந்த ஜோன் ஆல்ரெடி காட்டிட்டோம் 1 ஹவரில். மல்டிபிள் சப்போர்ட் இப்போ என்னவா ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இன் பிட்வீனில் நம்மளுக்கு கேப் அப் ஆகிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் 49,200 இமிடியேட்டாக ஃபாலோ ஆகி ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போ கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன்னா இங்கே பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு 49,200. ஏன்னா இன்னைக்கு மொமெண்டம் 49,100 கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த மொமெண்டம் அங்கே தான் பிரேக் ஆச்சு. அந்த பிரேக் ஆன இடத்த ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே நம்ம வந்து 49,100 கீழே எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் பண்ணால் 49,500 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், 49,600 வரைக்கும் செகண்ட் டார்கெட், அழகாக வந்து கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த 2 சினாரியோ மட்டும் தான் பேங்க் நிஃப்டியில் பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் நியூ டைப் ஆஃப் சினாரியோ நாளைக்கு மார்க்கெட் டவர்ஸில் நான் ஐடென்டிஃபை பண்ணால் டெலிகிராம் சேனலில் நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஸ்டாக் நாளைக்கு இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக். இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன், டெய்லி டைம் ஃப்ரேமில் வைக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்கர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் லெஃப்ட் ஷோல்டர் ஹெட், ரைட் ஷோல்டர், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வேற பிரேக் அவுட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் 33,579 வச்சுருக்காங்க. ஒரு 3,540 50 நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு இந்த 3,400 எஸ்எல்லாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 3,640, செகண்ட் டார்கெட் 3,723 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக ஒரு இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடிங்லேயே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஹெட் அண்ட் ஷோல்டர் கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனில் ஃபாலிங் வித் பிரேக் அவுட், தேர்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக்ஸ் நல்ல புல்லிஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது நம்ம ட்ரேட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா டார்கெட் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்டாக் வந்து எஜுகேஷன் பர்பஸ், இது ரெக்கமெண்டேஷனோ ஏதோ கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. எனி டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.